ஹாய் ஹலோ வெல்கம் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாமுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி நம்ம 2 மார்க்ஸோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வீடியோ நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க நம்ம டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறோம், அதை போய் செக் பண்ணி ஃபஸ்ட்டு அதை பார்த்துட்டு அடுத்து நம்ம 4 மார்க்ஸோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸோட வீடியோவை நீங்கள் பாருங்கள். அப்போனா தான் உங்களுக்கு கிளாரிட்டி இருக்கும். நீங்கள் படிக்கிறதும் ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக படிக்க முடியும். 2 மார்க்ஸ் ஃபஸ்ட்டு, அடுத்து 4 மார்க்ஸ், அந்த ஆர்டரில் நீங்கள் படிக்க முடியும். நம்ம கொடுக்கக்கூடிய இந்த இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸை நீங்கள் பார்த்தாலே போதும், 12th தமிழில் நீங்கள் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணி நீங்கள் நெக்ஸ்ட் பிளேஸ்க்கு போகிறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதுக்கு எங்கள் சேனல் உதவுறது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. சரிங்களா? நம்ம இன்னைக்கு நம்ம வீடியோவில் 4 மார்க்ஸோட இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ்லாம் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை லைக் பண்ணாதவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஃபஸ்ட்டு அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கொஸ்டின்ஸோட பிடிஎஃப் லிங்க் வேணும்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்கும் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் உங்களுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், எல்லா சப்ஜெக்டோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் நாங்கள் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், 4 மதிப்பெண் வினாக்கள். அதில் ஏங்கொழி நீர் ஞாலத்து இருள் அகற்றும், இதுக்குண்டான இடம் சுட்டி பொருள் விளக்குக. அடுத்து சடாயுவை தந்தையாக ஏற்று ராமன் ஆற்றிய கடமையை எழுதுக. நெக்ஸ்ட் ஒன், நாட்டிய அரங்கின் அமைப்பை இளங்கோவடிகள் காட்சிப்படுத்தும் பாங்கு குறித்து உங்கள் கருத்தை எழுதுக. அடுத்து பாருங்க, கடையெழு வள்ளல்களையும் அவர்கள் செய்த செயலையும் அட்டவணைப்படுத்துக. அடுத்து பேரிடர் மேலாண்மை ஆணையம் விளக்குக. நெக்ஸ்ட் ஒன், மணலில் எழுதியது முதல் தற்காலம் வரை எழுதும் முறையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்களை தொகுத்துரைக்கவும். அடுத்தது, சென்னையின் பண்பாட்டு அடையாளங்களில் இன்றும் நிலைத்து இருப்பனவற்றை குறிப்பிடுக. நெக்ஸ்ட் ஒன், வேளாண் மேலாண்மை குறித்து நீவிர் பரிந்துரைப்பனவற்றை எழுதுக. அடுத்தது, சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி இனம் என்னும் ஏமாப்பனையை சுடும், இக்குரட்பாவில் பயின்று வரும் அணியை விளக்குக. அடுத்து, உவமை அணியை சான்றுடன் விளக்குக. நெக்ஸ்ட் கொஸ்டின், இலக்கிய நயம் பாராட்டுக. என்ன சாங் பாருங்க, முச்சங்கம் கூட்டி முதுப்புலவர் தமை கூட்டி அச்சங்கத்துள்ளே அளப்பரிய பொருள் கூட்டி சொற்சங்கமாக சுவை மிகுந்த கவி கூட்டி அற்புதங்களெல்லாம் அமைத்த பெருமாட்டி. இதுக்கு வந்து கண்ணதாசனோட வரிகள். இதுக்கு இலக்கிய நயம் பாராட்டி எழுதணும். அடுத்து, வாகை திணையை சான்று தந்து விளக்குக. அடுத்து பாருங்க, செவி அறிவுறு துறையை சான்றுடன் விளக்குக. அடுத்து, பின்வரும் பழமொழியை வாழ்க்கை நிகழ்வில் அமைத்து எழுதுக. என்னது பாருங்க, குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை. அடுத்து, ஊழை பெயரினும் தாம் பெயரார், இதுக்குண்டான தொடரை அமைத்து எழுதுக. அடுத்து, தமிழாக்கம் தருக. என்னதுன்னு பாருங்க, இஃப் யூ வாண்ட் பீப்புள் டு அண்டர்ஸ்டாண்ட் யூ ஸ்பீக் their லாங்குவேஜ். நெக்ஸ்ட் ஒன், எ நியூ லாங்குவேஜ் இஸ் எ நியூ லைஃப். அடுத்து, த லிமிட்ஸ் ஆஃப் மை லாங்குவேஜ் ஆர் த லிமிட்ஸ் ஆஃப் மை வேர்ல்டு. அடுத்து, நாலேஜ் ஆஃப் லாங்குவேஜ் இஸ் த டோர்வே டு விஸ்டம். நெக்ஸ்ட் கொஸ்டின், பாண்டியரின் சங்கத்தில் கொழுவிருந்தாய் என்று சிற்பி கூறுவதன் பொருள் யாது? அடுத்து, ராமலிங்க அடிகள் கந்தவேலிடம் எத்தகையோர் உறவு வேண்டுமென கேட்கிறார். நெக்ஸ்ட் ஒன், வாடை காலத்தில் கோவலர்கள் எவ்வாறு பாதுகாப்பை தேடினர்? அடுத்தது, அதிசய மலரின் பூச்செடி எவ்வாறு முளைத்ததாக தமிழ் நதி கூறுகிறார். நெக்ஸ்ட் ஒன், சங்க பாடல்களில் ஒளிக்கோலம் குறிப்பிடத்தக்க ஒரு பண்பாகும், விளக்குக. அடுத்து, நீங்கள் ஆசிரியரானால் மாணாக்கரை அன்பினால் எவ்வகையில் நெறிப்படுத்துவீர்கள்? அடுத்த கேள்வி, மயிலை சீனி வேங்கடசாமி நினைவு சிறப்பிதழுக்கு செய்திகள் உருவாக்கி தருக. அடுத்து, தாய் வழி குடும்பம் குறித்து பக்த வத்சல பாரதி கூறும் கருத்துக்களை விவரிக்கவும். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஏகதேச உருவக அணியை சான்றுடன் விளக்குக. நெக்ஸ்ட், உடம்பாடு இல்லாதவர் வாழ்க்கை குடங்கருள் பாம்போடு உடன் உறைந்தற்று, இக்குரட்பாவில் பயின்று வரும் அணியை விளக்குக. அடுத்தது, இலக்கிய நயம் பாராட்டுக. அதில் பாருங்க, வெட்டி அடிக்குது மின்னல் கடல் வீரத்திரை கொண்டு விண்ணை அடிக்குது, கொட்டி அடிக்குது மேகம் கூ கூ என்று விண்ணை குடையுது காற்று, சட்டச்சட பட்டா என்று தாளங்கள் கொட்டி கணைக்குது வானம், எட்டு திசையும் இடிய மழை எங்கனம் வந்ததடா தம்பி வீரா. இது வந்து பாரதியார் சொன்ன வரிகள். இதில் இருந்து நீங்கள் இலக்கியம் நயம் பாராட்டி எழுதணும். அடுத்து பாருங்க, பின்வரும் பழமொழியை வாழ்க்கை நிகழ்வில் அமைத்து எழுதுக. என்னன்னு பாருங்க, குன்றின் மேலிட்ட விளக்கு போல, அடுத்து எறும்பு ஊற கல்லும் தெய்யும். அடுத்த கேள்வி, வெண்பாவிற்கான இலக்கணம் யாது? நெக்ஸ்ட் ஒன், பாடான் திணையை சான்றுடன் விளக்குக. அடுத்து, தமிழாக்கம் தருக. அதில் பாருங்க, ஐ மேக் ஷுர் ஐ ஹாவ் த பேசிக் குட் habits which includes respecting my elders, greeting people when I meet them, wishing them well when departing, etc. Other than this, observing the law, serving the poor and downtrodden, helping the sick and needy, giving shelter to the homeless, assisting someone who is physically challenged, etc. are also other good habits of mine. To lead on a peaceful life,
I develop other good habits, writing, listening to music, dancing, singing, etc. or other such habits which fulfill the needs of my soul. அடுத்து பாருங்க, ஏங்கொழி நீர் ஞாலத்து இருள் அகற்றும். இதுக்கு இடஞ்சுட்டி பொருள் விளக்கம் தருக. அடுத்து, அதிசய மலரில் பூச்செடி எவ்வாறு முளைத்துள்ளதாக தமிழ்நதி கூறுகிறார். அடுத்து பாருங்க, அதியமானின் ஈகை பண்பை சிறுபானாற்று படை வழி நின்று விளக்குக. நெக்ஸ்ட் கொஸ்டின், நாட்டிய அரங்கின் அமைப்பை இளங்கோவடிகள் காட்சிப்படுத்தும் பாங்கு குறித்து எழுதுக. நெக்ஸ்ட் ஒன், கலை முழுமை என்றால் என்ன விளக்குக. நெக்ஸ்ட் ஒன், பேரிடர் மேலாண்மை வாரியம் விளக்குக. அடுத்த கேள்வி, சென்னை நகரின் போக்குவரத்து வளர்ச்சி குறித்து எழுதுக. நெக்ஸ்ட் கொஸ்டின், மயிலை சீனி வேங்கடசாமி நினைவு சிறப்பிதழுக்கு செய்திகள் உருவாக்கி தருக. அடுத்தது, ஏகதேச உருவக அணி அல்லது தொழில் உவமை அணியை சான்றுடன் விளக்குக. நெக்ஸ்ட் கொஸ்டின், பாடான் திணையை சான்றுடன் விளக்குக. அடுத்தது பாருங்க, அம்மூவனார் தலைமகன் பாங்கனுக்கு உரைத்ததாக கூறுவன யாவை. நெக்ஸ்ட் கொஸ்டின், பின்வரும் பழமொழியை வாழ்க்கை நிகழ்வில் அமைத்து எழுதுக. என்ன பழமொழினா, ஊழி பெயரினும் தாம் பெயரார். அடுத்து பாருங்க, கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை, அதோடதும் பழமொழி வாழ்க்கை நிகழ்வில் அமைத்து எழுதணும். அடுத்த கேள்வி, கருத்து படத்தை புரிந்து கொண்டு பக்தியாக எழுதுக. என்ன கருத்து படம் கொடுத்துருக்காங்கன்னா, சங்க இலக்கியங்கள் கொடுத்துருக்காங்க. சங்க இலக்கியங்கள்னாலே நமக்கு தெரியும் 8 தொகை 10 பாட்டு. அந்த 8 தொகையில் அகநூல்கள், புறநூல்கள், அகம்புறம் சேர்ந்த நூல்கள். அகநூல்கள்னா என்னென்னதுன்னா, நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, அகநானூறு, கலித்தொகை. அடுத்து புறநூல்கள்னா புறநானூறு, 10 அகமும் புறமும் சேர்ந்ததுன்னா பரிபாடல். இதெல்லாமே 8 தொகை நூல்கள். அடுத்து 10 பாட்டு நூல்களில் அகம் சார்ந்த நூல்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா, குறிஞ்சிப்பாட்டு, முல்லைப்பாட்டு, நெடுநல்வாடை, பட்டினப்பாலை. இதுவே புறம் சார்ந்த நூல்னா மதுரை காஞ்சி, திருமுருகாற்றுப்படை, பொருணராற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, சிறும்பானாற்றுப்படை, கூத்தராற்றுப்படை. இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு நம்ம ஒரு பத்தியாவே எழுதணும், ஒரு பேராகிராஃபாக எழுத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்து பாருங்க, அடுத்த கேள்வி, தன்னர் இல்லாத தமிழ் இடஞ்சுட்டி பொருள் விளக்குக. நெக்ஸ்ட் கொஸ்டின், சடாயுவை தந்தையாக ஏற்று ராமன் ஆற்றிய கடமையை எழுதுக. அடுத்த கேள்வி, வள்ளலார் கந்த கோட்டத்து இறைவனிடம் வேண்டுவதை தெய்வமணி மாலை பாடல் வழி விளக்குக. நெக்ஸ்ட் கொஸ்டின், நாட்டிய அரங்கின் அமைப்பை இளங்கோவடிகள் காட்சிப்படுத்தும் பாங்கு குறித்து உங்கள் கருத்தை எழுதுக. அடுத்த கேள்வி, படாம் ஈத்த கெடா நல்லிசை இப்பாடல் ஒளி கோலங்களின் பண்பை விளக்குக. அடுத்த கேள்வி, இன்றைய கூட்டு குடும்பம் பண்டைய விரிந்த குடும்பத்தின் தொடர்ச்சியே விளக்குக. அடுத்த கேள்வி, பண்டை கால பள்ளிக்கூடங்களில் பின்பற்றப்படப்பட்ட குறிப்பிடத்தக்க நடைமுறைகள் யாவை. நெக்ஸ்ட் கொஸ்டின், உழவு தொழிலின் மேலாண்மை குறித்து நீவிர் அறிந்தனவற்றை எழுதுக. அடுத்த கேள்வி, உவமை அணியை சான்றுடன் விளக்குக. நெக்ஸ்ட் ஒன், அன்பும் மரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது இக்குரட்பாவில் பயின்று வரும் அணியை விளக்குக. நெக்ஸ்ட் கொஸ்டின், இலக்கிய நயம் பாராட்டுக. என்னன்னு பாருங்க, பிறப்பினால் எவருக்கும் உலகில் பெருமை வாராப்பா, சிறப்பு வேண்டுமெனில் நல்ல செய்கை வேண்டுமப்பா, நன்மை செய்பவரே உலகம் நாடும் மேற்குலத்தார், திண்மை செய்பவரே அண்டி தீண்ட ஒண்ணாதார். இது சொன்னவர் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. இந்த பாடலுக்கு இலக்கிய நயம் பாராட்டி எழுதணும். அடுத்து பாருங்க, பின்வரும் பழமொழியை வாழ்க்கையின் நிகழ்வில் அமைத்து எழுதுக. என்னன்னா, யானைக்கும் அடிசருக்கும், அடுத்து ஊழி பெயரினும் தாம் பெயரார். அடுத்த கேள்வி பாருங்க, பாடான் திணையை சான்றுடன் விளக்குக. அடுத்து செவியறிவுறு துறை, இதை சான்றுடன் விளக்குக அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. அடுத்து தமிழாக்கம் தருக. அதில் லேர்னிங் இஸ் எ ட்ரெஷர் தட் வில் follow its owner everywhere. அடுத்து, a new language is a new life. Next, knowledge of language is the doorway to wisdom. Next one, the limits of my language are the limits of my world. Next question, சடாயுவை தந்தையாக ஏற்று ராமன் ஆற்றிய கடமை. அடுத்த கேள்வி, மனத்திற்பம் அவசியமான பண்பு என்பதை குறள் நெறி நின்று விளக்குக. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஏங்கொழி நீர் ஞானத்து இருளகற்றம் இடஞ்சுட்டி பொருள் விளக்கம் தருக. நெக்ஸ்ட் கொஸ்டின், யானை பொக்க புலம் போல தானும் உண்ணான் உலகமும் கெடுமே உவமையையும் பொருளையும் பொருத்தி விளக்குக. நெக்ஸ்ட் கொஸ்டின், வேளாண் வேளாண்மை குறித்து நீவிர் பரிந்துரைப்பனவற்றை எழுதுக. நெக்ஸ்ட் கொஸ்டின், மணலில் எழுதியது முதல் தற்காலம் வரை எழுதும் முறையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்களை தொகுத்துரைக்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், பண்டைய விரிந்த குடும்பத்தின் தொடர்ச்சியை இன்றைய கூட்டு குடும்பம் விளக்கம் தருக. அடுத்து, சங்க பாடல்களில் ஒளிக்கோலம் குறிப்பிடத்தக்க ஒரு பண்பாகும் விளக்குக. அடுத்து, நிரல் நிறை அணி அல்லது சொற்பொருள் பின்வரும் நிலை அணியை சான்றுடன் விளக்குக. ஓகேங்களா? அடுத்து, இலக்கியம் நயம் பாராட்டி எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க. அதில் பாருங்க, அதுதான், வெட்டி அடிக்குது மின்னல் கடல் வீர திரை கொண்டு விண்ணை இடிக்குது, கொட்டி இடிக்குது மேகம், கூ கூவென்ற விண்ணை குடையுது காற்று, சட்ட பட்டா என்ற தாளங்கள் கொட்டி கணைக்குது வானம், எட்டு திசையும் இடிய மழை எங்கனம் வந்ததடா தம்பி வீரா அப்படின்னு சொல்லி பாரதியாரோட வரிகள் கொடுத்துருக்காங்க. அதற்கு இலக்கிய நயம் பாராட்டி எழுதணும். அடுத்த கேள்வி பாருங்க,
பின்வரும் பழமொழியை வாழ்க்கை நிகழ்வில் அமைத்து எழுதுக. என்ன பழமொழி கொடுத்துருக்காங்கன்னா, திணை விதைத்தவன் திணை அறுப்பான், எறும்பு ஊற கல்லும் தேயும். அடுத்த கேள்வி, பாடான் திணையை சான்றுடன் விளக்குக. நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்காணும் பத்தியை படித்து வினாக்களுக்குரிய விடை தருக. என்ன பத்தி கொடுத்துருக்காங்க, மொழி என்பது மக்கள் படைத்து காக்கும் அரியதொரு கலை. மொழியே மக்களின் அறிவை வளர்த்து உயர்த்தும் அரிய கருவியாகவும் உள்ளது. பெற்ற தாயின் முதல் வேட்கை தன் குழந்தையுடன் பேசுதல். அவள் முதலில் அடையும் பெரிய மகிழ்ச்சி குழந்தையின் பேச்சை கேட்பதே ஆகும். குழந்தையின் மன வளர்ச்சியோடு தொடர்புடையது மொழி வளர்ச்சியே ஆகும். மனம் என்பது பெரும்பாலும் மொழியால் வளர்ந்து அமைந்தது. மனத்தின் வளர்ச்சிக்கு ஏற்பவே பேசுவோரின் மொழியும் வளர்ச்சி பெற்ற நிற்கும். சரிங்களா? இந்த பத்தியை நம்ம படிச்சுட்டு கீழே கேட்கப்பட்டுள்ள வினாக்களுக்கு விடையளிக்கணும். என்னென்ன வினாக்கள் பாருங்க. குழந்தையின் மன வளர்ச்சி எதனுடன் தொடர்புடையது? அடுத்து, மொழி என்பது மக்கள் படைத்து காக்கும் டேஸ் ஆகும். அடுத்து, தாயின் முதல் வேட்கையாக இருப்பது என்ன? அடுத்து, மொழி எவ்வாறு வளர்ச்சி பெறும்? இதெல்லாம் படித்து இதுக்குண்டான ஆன்சர்ஸ் எழுதணும். இப்போ வரையும் நம்ம பார்த்தது 12th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்டான தமிழ் 4 மார்க்ஸோட கொஸ்டின்ஸ் தான் பார்த்தோம். இந்த கொஸ்டின்ஸ் நல்லா பார்த்துக்கிட்டாலே நம்ம 4 மார்க்ஸ் பற்றின பயம் நமக்கு தேவையில்லை. சரிங்களா? அடுத்த ஒரு வீடியோவில் இன்னொரு 6 மார்க்ஸோட இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸை நம்ம எடுத்துகிட்டு வரலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட். எல்லாம் படிச்சுக்கிட்டே வாங்க. கன்சிஸ்டன்ஸாக படித்தாதான் நம்மளால் வின் பண்ண முடியும். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.